உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாசம் மாதிரி ஒரு சூப்பர் மாசம் வேற எதுவுமே கிடையாது. மே மாதம் விரல் நிறைய பணம் கொட்ட போகிறது. பணமழையில் நனைய போகிறீர்கள். ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுங்க. இதுல நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் கல்யாணமே ஆகல, ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாசம் கல்யாணம் ஆகும். ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபாரின் போவீங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனால் சில பிரச்சனைகள், வழக்கு சம்பந்தப்பட்ட சொத்து அல்லது வேற ஏதாவது ஒரு கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்குன்னா அவர்கள் மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். சோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு கிரக ரீதியாக என்னென்ன நடக்குங்கிறத நம்ம ஸ்பெசிபிக்கா பார்த்திடலாம். வகையில 6ஆம் இடத்திலே சனி பகவான், இவர் சொல்ல போனா அவர் மறைவு ஸ்தானத்துல இருக்கார். 6க்குடைய சனி பகவான் விபரீத ராஜயோகம் தருகிறார் என்றால் நம்புவீங்களா? நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் தெரியாது. 6ஆம் இடத்திலே சனி பகவான் மறைகிறார் என்றால் ரோக சனின்னு சொல்றாங்க, சத்துருக்கள் அதிகமா வாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களோட மைண்ட் செட். ஆனால் உண்மையை சொல்ல போனா 6ஆம் இடத்து சனி 6, 7, 8 பார்க்கிறார், 12 பார்க்கிறார், 3 பார்க்கிறார். ஒரு கிரகம் 3, 6, 8, 12 கனெக்ட் ஆனா அது விபரீத ராஜயோகம் தருகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி கொட்ட போகிறார். மேமா இது ஜென்ரலாவே அடுத்த 2.5 வருஷம் கொட்ட போறாரு. அது எங்களுக்கு தான் தெரியுமே சார். அதுக்கு அடுத்தது வரிசையா சனியோட செவ்வாய் சேர்ந்திருந்தார். இப்ப செவ்வாய் அப்படி தனித்தபடி வரார். மே 10க்கு மேசத்துக்கு வரார். வந்தவர் ஆட்சி பெறுகிறார். இது யாரு அப்படின்னா ஒய்ஃப். இது வரைக்கும் எனக்கு என் ஒய்ஃபுக்கும் 7ஆம் பொருத்தமா இருந்தது சார். என்னமோ தெரியல சார், எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இனி அந்த பிரச்சனைகள் சரியாகும். நீங்க 2 பேரும் ஒன்றாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பு உருவாகும். உங்க சண்டை எல்லாம் தீர்ந்துடும். 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி எனும்போது உங்களுடைய கனவுகள் நிறைவேறுகின்ற மாதமாக இது இருக்கும். நிறைய பேருக்கு விசா கிடைக்க போகுது, PR கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு கான்ட்ராக்ட் பீரியட் ரினிவல் ஆக போகுது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள். சார் நாங்க முந்திரி பருப்பு ஏற்றுமதி பண்றோம், நாங்க தக்காளி ஏற்றுமதி பண்றோம். நீங்க எதையாவது ஒண்ணு ஏற்றுமதி பண்ணுங்க. ஆனால் நீங்க எதை ஏற்றுமதி பண்றீங்களோ அது சிறக்கும். அடுத்ததாக ஒரு சூப்பரான விஷயம், செவ்வாயே ஆச்சுன்னா அப்புறம் நீங்க டிஃபால்ட்டா போட்டுக்கோங்க. அப்ப கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். அப்ப குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாம் குரூப் 4ல ஆரம்பிச்சு குரூப் 1 வரைக்கும் இந்த TNPSC எக்ஸாம், BSRB மாதிரி, RRB மாதிரி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸோ அது அத்தனையும் சக்சஸ் ஆகும். செவ்வாய் ஆட்சின்னா கேட்கவே வேண்டாம். அடுத்ததாக சுக்கிர பகவான் ஆட்சி. இத்தனைக்கு இவர் உங்களுக்கு ஃபாதர். துலாம் ராசிக்கு இவர் தான் ராசி அதிபதி. இவர் 1, 8 கூடியவர் ஆட்சி பெறுகிறார். 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். ராமு வீட்டு கோழி சோமு வீட்டில் முட்டையிட்டதாம். அந்த மாதிரி 1 கூடியவர் 8ஆம் இடத்துல போய் இங்க வந்து ஆட்சி பெறுங்கன்னா 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றா என்ன ஆகும்னா சண்டை பிரச்சனை, கோர்ட்டு கேஸு இதுல எல்லாம் வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை சார், நானே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன் சார்னா அப்போ உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்ப யாராவது ஒருத்தர் ஏற்கனவே டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, உங்க பக்கம் தீர்ப்பு வரும். யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரியான சொத்து ரீதியான, முக்கியமா கார் ரீதியான பிரச்சனைகள், காரை தட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க சார், இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரவே இல்லை சார், கவலைப்படாதீங்க இந்த மாசம் வந்துடும். இது போன்ற உங்கள் பக்கம் நியாயமாக இருந்தால் அந்த நியாயத்தை சுக்கிர பகவான் வாங்கி தருவார். அடுத்ததாக 9ஆம் இடத்திலே குரு பகவான். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. இப்படிதான் சார் சொன்னாங்க போன வருஷம் ஃபுல்லா. இந்த 9ஆம் இடத்து குரு ஒண்ணுமே பண்ணல. நவம்பர் மாசம் ஆஃப்லைன்ல போனவர் இப்பதான் வந்திருக்காரு ஆன்லைனுக்கு. இது விதி செய்து சரி. சோ 9ஆம் இடத்துல வந்த குரு பகவான் என்ன ஆயிட்டாரு? வக்கரம் பெற்று விட்டார். இப்பதான் வக்கர நிவர்த்தி பெறுகிறார். 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் உங்களை தான் பார்க்கிறார், பார்த்துட்டே இருக்கார். ஜூன் மாசத்துக்குள்ள டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு தான் போவார். எழுதி வச்சுக்கோங்க. இந்த மே 31 நாளுக்குள்ள அவர் பழைய பெண்டிங் எல்லா ஃபைலையும் கொண்டு வா அப்படின்னு இப்ப பெரிய அதிகாரிகள்லாம் இது வரைக்கும் ஆஃப்லைன்ல லீவ்ல இருக்காங்க. 10 நாள் ஃபைல் எடுத்துட்டு வந்து ஒரே நாளை கையெழுத்து போட்டு முடிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி கதை இது. சோ அப்போ குரு பகவான் என்ன பண்றார்? இந்த ஒரு மாசத்துல ஜூன் 1, 2 குரு வர்றதுக்குள்ள, அதாவது 10ஆம் இடத்துக்கு போறதுக்குள்ள கடைசியா எல்லா ஃபைலையும் கையெழுத்து போட்டுறாரு. ஏன் கடைசியான்னு இந்த வார்த்தை சொல்றீங்க? ஏனென்றால் குரு ஜூன் 2ஆம் தேதி கடகத்துக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு வேலை போயிடும். எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கன்னிக்கு இதை சொன்னேன். ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு வர 10ல குரு. கன்னி ரிலீஸ், நீங்க உள்ள போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ அப்போ துலாம் ராசிக்காரர்கள் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் ஆஃப்டர் திஸ் இந்த மே மந்த். இப்போ மே மாசத்துலேயே அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் தொடங்கிடும். என்னங்க உங்களுக்கு நார்த்துக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர்
சந்தோஷம், நான் சவுத்துலயே இருந்துக்கிறேன், எனக்கு எந்த டிரான்ஸ்ஃபரும் வேண்டாம். உங்களை எப்படியாவது டைலூட் பண்றதுக்கான விஷயங்கள் நடக்கும், அது எதுலையும் சிக்கிராம இருக்கு. இல்லை இமயமலைக்கு உங்களை அனுப்பியிருக்காங்களா, அங்கேயே 1 வருஷம் இருந்து ஷூட்டிங் எடுத்துட்டு வருவீங்களா, வணக்கம் மந்திரம், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு இங்கேயே இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு அமெரிக்கால இருந்த ஆஃபர் வந்தாலும் சரி, இது ஆஃபர் அல்ல, குரு விரிக்கும் வலை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்திலே குரு பகவான் வந்த உடனே கையெழுத்து போடுறதே இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் தான். ஸோ மே மாசத்திலேயே அதற்கான டிபார்ட்மெண்ட் சேஞ்சு, ஒர்க் சேஞ்சு, சேல்ஸ் இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் பாருங்க, செட் ஆகாது சார் விட்டுருங்க, காலம் ஃபுல்லா சேல்ஸ் இருந்தே பழகிட்டேன் அப்படி தெளிவா சொல்லிருங்க. நான் இருக்கிற சம்பளத்திலே கூட இருந்துக்கிறேன், ஆனா தயவுசெய்து என்ன மாத்திராதீங்க அப்படிங்கிறதுல உறுதியா இருங்க. அதை மாற்றுவது எதற்காக என்றால் வேலையை புடுங்கிறதுக்காக, அதுல உறுதியா இருங்க. அடுத்தாக ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த ஆறுக்குடைய ராகு பகவான் சத்துரு ஜெயத்தை தருவார். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு ராசிநாதன் 8லே ஆட்சி வரும் பொழுது 6க்குடைய ராகும் இயங்குவதால் எதிரிகளுடைய இதெல்லாம் சரியாகும். உங்களை பத்தி விமர்சிப்பவர்கள் எல்லாம் ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம கோசிப் சொல்லிட்டே இருக்காங்க சார், எங்க போனாலும் எங்களை வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். சோ அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சூரிய பகவான் 11க்குடைய பாதகாதிபதி 7ஆம் வீட்டுல இருந்து உயர வாங்கிட்டு இருந்தார் ஏப்ரல் மாசம் ஃபுல்லா. அதை ஏன் சார் கேக்குறீங்க, அவர் உச்சம் பெற்றாலும் பெற்றார், எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா தான் போயிட்டு இருந்தது. இந்த சூரிய பகவான் நகர்ந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார், ரொம்ப சந்தோஷம். இனிமே அவருடைய பலம் குறைந்தது. இந்த மே மாதம் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாகிவிட்டது. இப்ப சில பேர் அரசை விமர்சிச்சிருப்பீங்க, தலைமையிட்ட கோபமா இருப்பாங்க, டீம் லீடருக்கு என்னமோ தெரியல, ஏதோ ஏத்து பேசிட்டீங்க, மீட்டிங்ல ஏதோ பேசிட்டீங்க, அதுக்காக டீம் லீடர் உங்க மேல ரொம்ப நாளா கோபமாவே இருக்காருன்னா அந்த கோபம் எல்லாம் சரியா இனிமே நல்லா பேசுவார் போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. இந்த மாதம் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒர்க், ஜாப் டிரான்ஸ்பர் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அதுக்கு உடன்படாமல் இருக்கணும். சோ அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.